மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து செல்ல குட்டீஸுக்கும் எனது அன்பு கணித வணக்கங்கள். இன்றைய நாங்கள் சுற்றாடல் பாடத்திலே பிரயாணம் தரம் 2 சுற்றாடல் பாடத்துக்காலே பிரயாணம் என்ற அழகை பார்ப்போம். பிரயாணம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. எங்களோட தேவைகளை செய்வதற்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அதை நாங்கள் நடந்தும் போவோம், வாகனங்கள்ல போவோம், விசேட வாகனங்கள்ல போவோம். இப்படி நாங்கள் நிறைய வாகனங்கள்லையும் போவோம். பிரயாணம் என்றது கடல் வழியாக, தர வழியாக, விசேட பாதை வழியாக, வானம் வழியாக எல்லாம் இருக்குது. அப்ப நாங்க அந்த வகையில பாருங்க, நாங்க பிரயாணங்களை மேற்கொள்ளும் போது சரியான மெய்நிலையில இருக்க வேண்டும், நிமிர்ந்து இருக்க வேண்டும், வளைந்து இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. நான் வளைந்து என்னன்னு சொன்னால் எங்களுடைய முள்ளந்தண்டு நரம்பு பாதிப்படை சொன்னால் அந்த எங்களுக்கு அதனால சுளுக்கு, காலில் சுளுக்கு ஏற்படும், நரியில பிடிப்பு ஏற்படும், இப்படி நிறைய தாக்கங்களை ஏற்படுது. அப்ப சரியான மெய்நிலையில செயற்பட வேண்டும், நடக்க வேண்டும். ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தாலும் நாங்கள் நல்லா வளைஞ்சு பொருளை தூக்கக்கூடாது. இப்படி இருந்து இப்படித்தான் இந்த பொருளை என்ன செய்ய வேணும், தூக்க வேண்டும். சரி, அப்பதான் அந்த முள்ளந்தண்டு பாதிப்படையாது, சரியான மெய்நிலையில இருக்க வேண்டும். பாருங்க, நாங்கள் பிரயாணத்தை மேற்கொள்றதுக்கான சரியான வழிகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் நிற்கும் போது எப்படி இருக்க வேண்டும், பிரயாணம் ஆகாய வழியாக பிரயாணம் செய்வது விமானத்தில, தரை வழியாக சைக்கிள், கடல் வழியாக கப்பல், வாகனங்கள் எல்லாம் பிரயாணம் செய்கின்றோம். தண்ணீர் குடத்தை தூக்கி கொண்டு வரும்போது கூட சரியான மெய்நிலையில தான் தூக்கி கொண்டு வர வேணும், இல்லாட்டி நாரிக்குள்ள பிடிச்சிடும். சரியோ? அப்ப நாங்க நடக்கும் போது சரியாக நிமிர்ந்து நிக்க வேண்டும், சரியாக நிமிர்ந்து நிக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, ஒரு காலை தூக்கி முழங்காலோட வச்சுக்கொண்டு 2 கையையும் நேராக பிடித்து கொண்டு நிக்க வேண்டும். இதுக்கும் ஒரு சரியான மெய்நிலை. அப்புறம் சிறிது நேரத்தின் பின் காலை மாத்துங்க, மற்ற காலை தூக்கி முழங்காலோட வச்சுக்கொண்டு நேராக நிக்க வேண்டும். இப்படியே நிறைய செயற்பாடுகள் நாங்கள் சரியான மெய்நிலையில நிற்பதற்கான, நடப்பதற்கான, இருப்பதற்கான செயற்பாடுகள் எல்லாம் இருக்குது. இல்ல பாருங்க, ஒரு பொருளை தூக்கும் போது எவ்வாறு தூக்குகின்றார் பாருங்க, சரியாக வளையக்கூடாது, வளையாமல் இருந்து அந்த பொருளை தூக்குகின்றார். அடுத்தது கூட்டும் போது, நாங்கள் தரைய கூட்டும் போது கூட கரையில உள்ள குப்பைகளை எடுக்கும் போது கூட நிமிர்ந்து சரியான மெய்நிலையில தான் செயற்பட வேண்டும். உடலின் சமநிலையை பேணியவாறு கருமங்களில் ஈடுபடுவேன். நாங்கள் எந்த ஒரு செயற்பாடு செய்யறாலும் சமநிலையை பேணிக்கொண்டு செய்ய வேண்டும். நிற்கும் போது கூட நாங்கள் சரியாக என்ன செய்ய வேணும், சரியாக இப்படி நிற்க வேண்டும். சரியோ? 2 தோள் மூட்டுக்கு நேர கை நிற்க வேணும், சரியாக நிற்க வேண்டும். பிறகு அடுத்தது பாருங்க, 2 கையை நீட்டி கொண்டு நிற்கும் போது ஒரு முழங்கால தூக்கி இப்படி வச்சுக்கொண்டு சரியாக நிற்க வேண்டும். பிறகு காலை மாத்தி சரியாக நிற்க வேண்டும். காலை தூக்கி வைத்திருக்கும் போது கூட சரியான மெய்நிலையில நாங்கள் தூக்கி வச்சு இப்படி நிற்க வேண்டும், வளையக்கூடாது, நிமிரக்கூடாது. காலை முழங்காலை நீரா வைத்துக்கொண்டு சரியான மெய்நிலையில நிற்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் செய்தோமாக இருந்தால் எங்களுக்கு நோய்கள் வருவதற்கான சாத்தியம் இல்லை. சரியோ? அப்ப உடலின் மெய்நிலை நாங்கள் என்ன செய்ய வேணும், சரியாக பேண வேண்டும். எமது உடலின் மெய்நிலைகளை வெவ்வேறு விதமாக மாற்றமடையும் சந்தர்ப்பங்கள். நாங்கள் கிணற்றுல தண்ணி அள்ளுறோம், கிணத்துல தண்ணி அள்ளும் போது கூட நாங்கள் நேராக நின்றுதான் என்ன செய்ய வேணும், கிணத்துல தண்ணி அள்ள, அப்படி வளைஞ்சு நின்று கிணத்துல தண்ணி அள்ள கூடாது. தண்டு பாலத்தின் நடத்த, தண்டு பாலம் என்று சொன்னா பாலங்கள் இருக்குது. அந்த பாலங்களை நாங்கள் நடக்கும் போது நேராக ஒரு கால் வைத்து அடுத்த கால் வைத்து வைத்து நடக்க வேண்டும். கிணற்றில தண்ணி அள்ளும் போது எவ்வாறு அள்ளுகின்றோம் என்று பாருங்க. அடுத்தது தண்டு பாலத்துல நடக்கும் போது எவ்வாறு நடக்கிறது,
ஒருவர் பின் ஒருவாக அந்த பாலத்திலே காலை வைத்து வைத்து நிமிர்ந்து நடக்க வேண்டும். அடுத்தது வீட்டை கூட்டி பெறுதல். வீட்டை நாங்கள் கூட்டி பெருக்கி பொருள்களை அப்புறப்படுத்தும் போதெல்லாம் சரியான மெய்நிலையில நின்று என்ன செய்ய வேணும்? செயற்பட வேண்டும். வரம்புகளில் நடத்த. இப்ப விவசாயம் அந்த இடத்துக்குள்ளால நாங்கள் போக வேணுமாக இருந்தால் அதுல அவைகள் நாற்றுகள் எல்லாம் நட்ட பிறகு வரம்புகள் எல்லாம் கட்டியிருப்பார்கள். இப்ப நாங்கள் அந்த வரம்பு வழியாகத்தான் நாங்கள் எங்க அந்த மற்ற இடத்துக்கு கடக்க வேணும். அப்ப என்ன செய்யணும்? அந்த வரம்புகளிலே காலை வைத்து 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 தான் நாங்கள் கடக்க வேணும். அந்த கால் வைக்கும் போது கூட சரியான மென்னிலையில காலை வைக்க வேண்டும். ஏணியில் ஏறுதல். ஏணியில ஏறுறது போது நாங்கள் ஏணியில ஏறோக்கு என்ன செய்வோம்? ஒரு காலை வைத்து பிற மற்ற காலை வைத்து இப்படியே நாங்கள் ஏறுவோம். ஏறும்போது வளைந்து கொண்டு ஏறக்கூடாது. வளைந்து கொண்டு ஏறக்கூடாது. நிமிர்ந்த நிலையில காலை மாற்றி மாற்றி வைத்து மேல என்ன செய்ய வேணும்? ஏற வேண்டும். சரியோ? அப்ப கிணத்துல நீர் அள்ளும் போது, தண்டு பாலத்துல நடக்கும் போது, முற்றத்தை கூட்டி பெருக்கும் போது, வரம்புகள்ல நடக்கும் போது, ஏணியில் ஏறும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. இவ்வளவு செய்யும் போது நாங்க சரியான மெய்நிலைகளை செயற்பட வேண்டும். அடுத்த பாருங்க, நாளாந்த வேலைகளின் போது பொருள்களை தூக்கி இடத்துக்கு இடம் கொண்டு செல்லும் விதம். நாங்கள் எங்களை நிறைய வேலைகள் இருக்கின்றது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை செய்வோம். அப்ப என்ன செய்ய வேணும்? இப்ப இன்னொரு இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள்களை கொண்டு செல்ல வேண்டும். பாருங்க, மண்வெட்டியை தோளில கொண்டு செல்லும் போது எப்படி போகின்றார் என்று பாருங்க. மண்வெட்டியை வைத்துக்கொண்டு நிமிர்ந்த நிலையில நடந்து போகின்றார். மற்றது பொருள்களை தொங்க விட்டவாறு கொண்டு செல்லுதல். பொருள்களை நாங்கள் என்ன செய்யணும்? 2 கையிலேயும் தொங்க விட்டவாறு கொண்டு செல்ல வேண்டும். சுமையை தோளின் மீது அல்ல தலையின் மீது சுமந்து செல்வது. பாருங்க, அந்த லொரியில இருந்து சிலர் மாமூடை, அரிசி மூடை இப்படி போன்ற பொருள்களை தூக்கும் போது தலையில வைத்து கொண்டு போவார்கள், முதுகிலையும் சுமந்து கொண்டு போவார்கள். ஆனால் அவர்கள் வளைந்து கொண்டு போக மாட்டார்கள், நிமிந்துதான் கொண்டு. ஏன்னா வளைந்து போனால் நீண்ட நேரம் வேலை செய்ய முடியாது. நாம் சரியான மெய்நிலையில போனமாக இருந்தால் நீண்ட நேரம் வேலை செய்யலாம். தண்ணீர் குடம் ஒன்றை இடுப்பில் வைத்து செல்லுதல். தண்ணீர், நாங்கள் சில பேருக்கு வீட்டுல தண்ணி வசதி இல்லாமல் இருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள்? இன்னும் ஒரு தூர இடத்துக்கு சென்றுதான் அந்த தண்ணிய தேவையை பூர்த்தி செய்வார்கள். எவ்வாறு கொண்டு வருகிறாண்டா, தண்ணி கொடுத்த இடுப்புல வச்சு கொண்டு வரும்போது கூட பாருங்க நிமிர்ந்த நிலையில தான் கொண்டு வருகின்றார். அவ்வாறுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். நாளாந்த வேலைகளின் போது சரியான மெய்நிலைகளை கவனிக்க வேண்டும். இது சின்ன வேலை தானே என்று சொல்லி நாங்கள் வளைஞ்சு கொண்டோ சரிஞ்சு கொண்டோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சரியோ? அடுத்த செயற்பாடு, தவறான விதத்தில் கொண்டு செல்வதால் ஏற்படும் தாக்கம். பாருங்க, ஒரு பொருளை நாங்கள் தவறான முறையில கொண்டு சென்றோம் என்று சொன்னால் நாரி பிடிச்சிரு. பாருங்க, நாரிக்கு நோவுதுன, நாரி பிடிச்சிரு. கழுத்து பிடிச்சு முதுகு எலும்புக்குள்ள நோய் ஏற்படும். இப்படி நிறைய கைகளை சுளுக்கு ஏற்படும். நாங்கள் அதை வடிவாக பிடிக்காம விட்டோம் என்று சொன்னால் இதுக்குள்ள எல்லாம் சுளுக்கு ஏற்படும். சுளுக்கு ஏற்பட்டா என்ன செய்யும்? கையை அப்படி விரிக்க இயலாது, வலிகள் எல்லாம் ஏற்பட்டுரும். பொருள்களை தூக்கும் போதும் சரியான மெய்நிலையில தூக்க வேண்டும். சரியோ? பாருங்க, இடுப்பில் கோளாறு ஏற்படுது. முதலாவது படம், இடுப்புல கோளாறு ஏற்பட்டிருக்கு. 2வது பாருங்க, கழுத்து பதி பாதிக்கப்பட சுளுக்குதல். கழுத்துக்களை பிடிச்சு போட்டதுன்னு சொல்லுவோம். இதுதான் சுளுக்குதல் என்றா கழுத்துக்களை பிடிச்சு போட்டது. இப்ப நாங்க சரியான மெய்நிலையில பொருளை தூக்கல் என்று சொன்னால் கழுத்துக்களை பிடிச்சிடும். முள்ளந்தண்டில் கோளாறு ஏற்படும். இந்த முள்ளந்தண்டு பாதிப்படைஞ்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு மூல நரம்பு கூட பாதிப்படையும். ஏன்னா சொல்றேன், நாங்க படிக்கிறதெல்லாம் ஞாபகத்துல நிக்காது. அவனுடைய முள்ளந்தண்டு பாதிப்படையாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். முதுகு வலி ஏற்படுதல், கைகள் சுளுக்குதல். சரியாக நாங்கள் பொருள்களை தூக்கலே என்று சொன்னோம் என்றால் முதுகு வலி ஏற்படும். சரியோ? அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? தவறான விதத்தில எதையும்
எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்யக்கூடாது. செய்தோம்னால் இவ்வளவு தாக்கங்களும் எங்களுக்கு ஏற்படும். சரியான முறையில தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செயற்பட வேண்டும். வாகனங்களில் பயணம் செய்யும் போது அவதானிக்க கூடிய தவறான விதிகள். நான் பாருங்க, வாகனங்களை பிரயாணம் செய்யும் போது பிள்ளையா எல்லாம் வாகனங்களை போய்கொண்டிருக்கும். என்ன, ஹெல்மெட் போடாமல் சைக்கிள் ஓடுவினா, மோட்டார் பைக் ஓடுப்படும். இது ஒரு தவறான பழக்கம். ஒற்றை கையில போனை வச்சுக்கொண்டு ஒரு கையால சைக்கிள் ஓடுறது, இது ஒரு தவறான பழக்கம். வாகனங்கள்ல செல்லும் போது கண்ணாடிக்குள்ளால முகத்தை எட்டி பார்க்கறது, கையை நீட்டுறது, இதெல்லாம் தவறான பழக்கங்கள். சரி, இப்படி நாங்க நிறைய தவறான பழக்கங்களை போக்குவரத்து இடம்பெறும் போது அவதானிக்கின்றோம். இதனால நிறைய பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்படும். பாருங்க, துவிச்சக்கர வண்டியின் கைப்பிடியை ஒரு கையால் பிடித்து ஓடுதல். ரெண்டு கையாலும் பிடிச்சாதான் நாங்க சமநிலையாக ஓட முடியும். ஒரு கையால பிடிச்சு கொண்டு ஓடினோம்னு சொன்னால் ஒற்றை பக்கம் சரிஞ்சிடுவோம். சரிஞ்சால சமநிலையாக இருக்குமோ? இல்லையே. அப்ப ரெண்டு கையாலையும் பிடிச்சுதான் என்ன செய்யணும்? சைக்கிளை ஓட வேண்டும். தலை, கை, கால் போன்ற உறுப்புகளை வாகனத்துக்கு வெளியே நீட்டியவாறு பயணம் செய்த. இதனாலதான் ஆக்சிடென்ட்கள் எல்லாம் நடக்கிறது. பின்னால வர்ற வாகனம் என்ன செய்யும்? பிடிச்சிட்டு போயிடும். பிறகு நாங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்க வேண்டி வரும். மிதி பலகையில் பயணம் செய்து பாருங்க, இந்த மினி பஸ் போன்ற தனியார் வாகனங்கள்ல கூடுதலாக அவதானிச்சிருப்பீங்க. அந்த வாசல்ல தொங்கி கொண்டு நிற்பின. இப்படி தொங்கி கொண்டு நீங்க பயணம் செய்யும் போது சடதியாக ஒரு பிரேக் போட்டு விட்டா என்ன நடக்கும்? அந்த மிதி பலகையில நிற்கிற அவ்வளவு பேரும் கீழே தான் விழவன். விழுந்தால் அப்படி இருக்கும், மரணம் கூட சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனுடைய மிதி பலகையில நின்று நாங்களும் பயணம் செய்ய கூடாது. தலைக்கு கவசம் அணியாது மோட்டார் வண்டி ஓட்டுதல். தலைக்கு கவசம் அணிந்துதான் மோட்டார் வண்டி ஓட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் வீதியில் போகும்போது விழுந்தோம் என்று சொன்னால் தலையில அடிபடக்கூடாது. தலையில அடிபட்டால் நிறைய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். அப்ப என்ன செய்ய வேணும்? தலைக்கவசம் அணிந்து கொண்டுதான் மோட்டார் சைக்கிளை ஓட்ட வேண்டும். கைபேசியுடன் வாகனத்தை செலுத்துதல். வாகனங்கள் ஓடுற வேண்டாலும் சரி, சைக்கிள்ல போற வேண்டாலும் சரி, ஒரு கையில போனை வச்சு காய்ச்சி கொண்டு ஓடிக்கொண்டு போனால் முன்னுக்கு வர வாகனங்களோட சிலவள மோதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்களோட சமநிலை பேண முடியாத வாய்ப்பும் ஏற்படும். ஆனபடியால் இவ்வளவு தவறுகளையும் நாங்கள் வீதிகளில் செல்லும் போது அவதானிக்க கூடியதாக இருக்கும். ஆனா இவ்வளவு தவறும் வராமல் நாங்கள் பார்த்து வீதிகள்ல பயணம் செய்ய வேண்டும். பாதிப்புகளை தவிர்க்க கடைபிடிக்க வேண்டியவை: 2 கைகளாலும் சைக்கிளை பிடிச்சு ஓட வேண்டும். ஒற்றை கையால ஓடக்கூடாது. தலைக்கு தலைக்கவசம் அணிந்து கொண்டு மோட்டார் வண்டி ஓட்ட வேண்டும். வாகனங்கள்ல இருந்து பயணம் செய்யும் போது அந்த பட்டி, பாதுகாப்பு பட்டி என்று சொல்லி வாகனங்கள்ல இருக்குது, அதுகளை அணிந்து கொண்டு பயணம் செய்ய வேண்டும். இதனால எங்களுக்கு விபத்துகளோ ஏற்படுறது தவிர்க்கலாம். தெரியும்? பாருங்க, சைக்கிளை 2 கைகளாலும் பிடித்து ஓட்டுதல், மோட்டார் சைக்கிளை தலைக்கவசம் அணிந்து கொண்டு செல்வதோடு சீரான முறையில் செலுத்துதல். மோட்டார் வண்டி ஓடோக்குல அப்படி வளைஞ்சு 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 ஓட்டக்கூடாது. நீங்க பார்த்திருப்பீங்க, வீதியில சில மோட்டார் வண்டி போகும்போது எங்க போறண்டே தெரியாம இருக்கும், அப்படி 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 எல்லாம் ஓடும். ஆனால் ஒரே சீரான வேகத்தில நேராக போக வேண்டும். தலைக்கு தலைக்கவசம் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஆசனை பட்டியை அணிந்து கொண்டு வாகனத்துல போக வேண்டும். எல்லா வாகனம், அதாவது கார் போன்ற வாகனங்கள்ல பாதுகாப்பு ஆசனப்பட்டி என்று இருக்கு, அதை நாங்கள் எடுத்து அந்த பெல்ட் எடுத்து பூட்டி கொண்டு பயணம் செய்ய வேண்டும். வாகனத்தை செலுத்தும் போது கைபேசி செயற்பாட்டை தவிர்த்து, நாங்கள் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறமாக இருந்தால், கைபேசி கதைக்க வேணுமாக இருந்தால் வாகனத்தை நிப்பாட்டி போட்டு 2 கதைச்சிட்டு எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் ஓடி 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 கதைக்கிறத நிப்பாட்ட வேண்டும். தெரியும்? இவ்வளத்தையும் நாங்க செய்தமாக இருந்தால் பாதிப்புகளை தவிர்க்கலாம். பிரயாணம் செய்யும் போது ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கலாம். பொது சொத்துக்கள்.
பொது சொத்துக்கள் வந்து நேர அட்டவணைப்படிதான் செல்லும். இந்த வாகனங்கள் வந்து நேர அட்டவணைப்படிதான் செல்லும். தனியார் வாகனங்கள் மாதிரி கண்ட கண்ட நேரம் எல்லாம் செல்லாது. சரியோ? குறைந்த கட்டணம் அறவிடப்படும். இப்ப நாங்க தனியார் வாகனத்துல போவமாக இருந்தால் கூடிய கட்டணம் கட்ட வேணும். ஆனால் சிடிபி பஸ், அதாவது பொது வாகனங்களை நாங்க சென்றமாக இருந்தால் குறைந்த கட்டணம் கட்ட வேணும். தனியார் பாகத்துல வந்து இப்ப நாங்கள் இங்க இருந்து வர்றமாக இருந்தால் எங்களுக்கு வீட்டுல இருந்து யாழ்ப்பாணம் வர்றதுக்கு ஒரு ஓட்டோ வந்து 500 ரூபாய் எடுக்கும். ஆனால் அதே இடத்துக்கு நாங்கள் சிடிபி பஸ், அதாவது பொது வாகனத்துல வந்தோம் என்றால் 50 ரூபாயோட வந்து சேரலாம். பாருங்க, கட்டணம் எங்க கூட வருது? தனியார் வாகனங்களுக்கு கட்டணம் கூட வருது. ஆனா பொது வாகனங்கள்ல கட்டணம் குறைவாக அறவிடப்படும். குறைந்த தரிப்பிடத்தில் மட்டும் தரித்து நிற்கும். இந்த வாகனங்கள் வந்து எல்லா இடமும் நிற்காது. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் என்ன செய்யும்? நின்று போகும். நாங்க போக வேண்டிய இடத்துக்கும் நேர காலத்துக்கு போகக்கூடியதாக இருக்கு. ஆனா தனியார் வாகனங்கள் அப்படி என்று இல்லை. சரியோ? இப்ப பாருங்க, தொடர்ந்து இது வந்து எந்த நேரமும் போகாது. இதுக்கு ஒரு நேர அட்டவணை இருக்குது. அந்த நேரத்தின்படிதான் நாங்கள் அங்க போய் அந்த புகை வண்டியில பிரயாணம் செய்யலாம். இப்ப காலமே 5:30 மணிக்குன்னு சொன்னால் 5:30 மணிக்குத்தான், இரவு 8:30 மணிக்குன்னு சொன்னால் 8:30 மணிக்கு தான். இடையில நாங்கள் வேலைக்கு போகணும்னு சொல்லி போய் பிரயாணம் செய்ய முடியாது. அதே மாதிரி பேருந்து, அரசாங்க பொது வாகனம், இதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வீதிகள்ல வரும். பாடசாலை மாணவர்கள் பாருங்க, 7 மணி என்று சொன்னால் 7 மணிக்கு அந்த பேருந்து வண்டி வந்து கொண்டு இருக்கும். ஆனா சிடிபி பஸ், அது என்ன, தனியார் பஸ் வந்து எந்த நேரமும் போய்கொண்டே இருக்கும். ஆகாய விமானம், இதுவும் நேரத்தை குறிப்பிட்டுத்தான் பயணம் செய்யறது. பாதை படகு, நாங்கள் ஒரு இடத்துக்கு கடல் வழியாக பயணம் செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அதுக்கென்று ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்துல தான் நாங்கள் பயணம் செய்ய முடியும். அப்ப பாருங்க, பொது சொத்துக்கள் வந்து நேர அட்டவணைப்படி பயணம் செய்யும். பொது சொத்துக்கள் சேர்ந்த வாகனங்கள் நேர அட்டவணைப்படி பயணம் செய்யும். குறைந்த கட்டணம் அறவிடப்படும். குறைந்த தரிப்பிடத்தில் மட்டும் தரித்து நிற்கும். அது என்னென்னவான்னு பாருங்க, தொடருந்து, பேருந்து, ஆகாய விமானம், பாதைப்படை, இதெல்லாம் அரச சொத்து, பொது சொத்து வாகனங்கள். சரியா? அடுத்தது பொது சொத்து அல்லாத வாகனங்கள். இது வந்து தனியார் வாகனங்கள். கூடிய கட்டணம் அறவிடப்படும். நேர அட்டவணைப்படி பயணிப்பதில்லை. எந்த நேரமும் போகலாம். நேர அட்டவணைப்படி பயணிப்பதில்லை. கூடிய கட்டணம் அறவிடப்படும். குறைந்த தரிப்பிடத்தில் மட்டும் தரித்து செல்லும். பொது சொத்து வாகனம், அதாவது பேருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று போகும். நாங்கள் ஒரு தனியார் வாகனத்தை பிடிச்சோம்னு சொன்னால் அது அந்த இடத்துக்கு மட்டுமே போகும். என்ன? அப்ப குறைந்த தரிப்பிடத்தில் மட்டும் தரித்து செல்லும். பாருங்க, முச்சக்கர வண்டி, சிற்றூர்தி, மகிழுந்து போன்ற வாகனங்கள் எல்லாம் இதுல இருக்கிற தனியார் வாகனங்கள். சரியோ? நீரில் செல்லும் வாகனங்கள், அதாவது துறைமுகங்கள்ல தான் இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். பயணிகள் கப்பல். பயணிகள் கப்பல் என்று சொன்னால் மக்களை ஏற்றி செல்லும் கப்பல். சரக்கு கப்பல் என்று சொன்னால் பொருள்களை ஏற்றி செல்லும் கப்பல். யுத்த கப்பல் என்றால் சண்டைக்கு போற கப்பல். இப்ப இதெல்லாம் அந்த இதுகள் வந்து எங்க நிற்கும்? துறைமுகத்தில தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். ஆகாயத்தில் செல்லும் வாகனங்கள் வந்து விமான நிலையங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். விமான நிலையங்கள்ல விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். ஆகாய விமானம், உலங்கு வானூர்தி, யுத்த விமானம். அப்ப ஆகாயத்துல செல்றதெல்லாம் விமான நிலையங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். நீரில செல்றதெல்லாம் துறைமுகங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது வினாக்களுக்கு விடை எழுதுவோம். சரி, பொது வீதி என்றால் என்ன? பொது வீதி என்றால் எல்லாரும் பயன்படுத்துற ஒரு வீதி தான் பொது வீதி. என்ன? பொதுமக்கள் யாவருக்கும் பயணம் செய்ய உதவுவதற்கு
பயன்படுறது பொது வீதி. தனியார் வீதி என்றால் என்ன? போதிய அளவு வசதிகள் வீதிகளில் இல்லை. போதிய அளவு வசதிகள் தனியார் வாகனங்கள் போற இடங்கள்ல இருக்காது. பொது வாகனங்கள் இல்லையெனில் நாம் எதிர்நோக்கும் இடர்பாடுகள். பொது வாகனங்கள் அதாவது புகை வண்டி, பேருந்து, படகு, ஆகாய விமானம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள். நாளாந்த தேவைகளை உரிய நேரத்தில் செய்ய முடியா போதும். அந்த வாகனங்கள் எல்லாமே என்ன குறிப்பிட்ட நேர அட்டவணைப்படி செல்வதனால இதை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய முடியாமல் போயிடும். பொது வீதிகள் இல்லையெனில் நாம் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் எவை? இது பொது வாகனங்கள், இது பொது வீதிகள். பயணம் செய்வதில் இடர்பாடுகள் ஏற்படும். என்ன பொது வீதிகள் இல்லை என்றால் பயணம் செய்வதில் இடர்பாடு ஏற்படும். பொது வாகனங்களும் பொது வீதிகளும் பொது சொத்துக்கள் ஆகும். அவற்றை பாதுகாப்பது நமது கடமை. பொது வாகனங்கள், பொது வீதிகள் எல்லாம் பொது சொத்துக்கள், எல்லாருமே பயன்படுத்துற சொத்துக்கள். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை பிற வார சந்தையினர் எல்லாருமே பயன்படுத்துற சொத்துக்கள்லாம் பொது சொத்துக்கள். அதுகளை நாங்கள் என்ன செய்ய வேணும்? பாதுகாக்க வேண்டும். வாகனங்கள்ல ஏறி இருந்து சீட்டை பிக்கிறது, கிறுக்கிறது, குப்பைகளை கொட்டுறது எல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் பொது சொத்தை பாதுகாக்க வேண்டும். அப்ப நாங்கள் எங்களுடைய பொருளை போலேயே பொது சொத்துக்களையும் என்ன செய்ய வேணும்? பாதுகாக்க வேண்டும். பொருத்தமான இலக்கங்களை இடுவோம். இது ஒரு செயற்பாடு. இப்ப நாங்கள் பொது வீதியில அரச தனியார் வாகனங்கள், பொது சொத்து வாகனங்கள், விசேட பாதையில செல்ற வாகனங்கள், கடலில் செல்றது என்றெல்லாம் நிறைய வாகனங்கள் பார்த்திருக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்வோம். பேருந்து நிலையம், இதுல எது நிற்கும்? பேருந்து என்றால் பஸ். எது நிற்கும்? அதற்குரிய இலக்கத்தை நாங்கள் இந்த பெட்டிக்குள்ள போட வேணும். 5 வரையான இலக்கங்கள் இருக்குது. அதுல எந்த இலக்கம் முதலாவது பெட்டிக்குள்ள போட வேணும்ன்றதை நீங்கள் அவதானிச்சு போட வேண்டும். தொடருந்து நிலையம், தொடருந்து என்றால் புகை வண்டி, நீண்ட வண்டி, தொடருந்து. விமான நிலையம், விமான நிலையத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வாகனம் எது? துறைமுகத்தில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வாகனம் எது? தனியார் வாகனம் எது? நாங்க முதல் பார்த்து நாங்களே நாங்க இப்ப இலக்கங்களை போடுவோம். பேருந்து நிலையம் எந்த நம்பர் வருமென்று பார்ப்போமா? 5. பேருந்து நிலையம் 5. தொடருந்து நிலையம் 3. தொடருந்து நிலையம் 3. விமான நிலையம் 4. விமான நிலையம் 4. துறைமுகம் 1. தனியார் வாகனம் 2. பாருங்க, 5 என்றது பேருந்து நிலையம் பஸ். 2வது தொடர்ந்து நிலையம் புகை வண்டி. 3வது நம்பரோட இருக்கிறது புகை வண்டி. விமான நிலையம் 4. விமானத்தின் படம் இருக்குது. துறைமுகம் கடலோட சார்ந்து இருக்குதுன்னு, அது 1. தனியார் வாகனம், உச்சக்கர வண்டி. இதெல்லாம் தனியார் பயன்படுத்துற வாகனம், அதுதான் தனியார் வாகனம். விடை எழுதுவோம். தரையில் செல்லும் வாகனங்கள் 2 எழுதுக. தரையில போறது நான் பார்த்துக்கேன். தரையில போறது, கடல்ல போறது, ஆகாயத்துல போறது, விசேட பாதையில போறது என்று சொல்லி நிறைய பார்த்திருக்கிறோம். இதுல முதலாவது கேள்வி தரையில் செல்லும் வாகனங்கள் நிறைய இருக்குது. தரையில போறது புகை வண்டி, மிதிவண்டி, மகிழுந்து, சிற்றுந்து, முச்சக்கர வண்டி, பார ஊர்தி என்று சொல்லி நிறைய வாகனங்கள் இருக்கு. ஆனா இதுல நீங்கள் 2 எழுதினீங்களா காணும். கடலில் செல்லும் வாகனங்கள், கடல்ல பயணிகள் கப்பல், சரக்கு கப்பல், யுத்த கப்பல், படகு, லோஞ்சி என்று சொல்லியெல்லாம் நாங்க நிறைய சொல்றாங்க. அதுல 2 எழுதினீங்களா காணும். ஆகாயத்தில் செல்ற வாகனங்கள், ஆகாய விமானம்,
உலங்கு வானூர்தி, யுத்த கப்பல் போன்ற விமானங்கள் ஆகாயத்துல செல்றது. விசேட பாதையில செல்றது ஒன்றுதான் புகை வண்டி. புகை வண்டி தரையில செல்லாது. அது அதுக்கென அமைக்கப்பட்ட இட்டும்பு பாதையிலே தான் அது பிரயாணம் செய்யும். அதனாலேதான் அது என்னன்னு சொல்றதுன்னா விசேட பாதையில செல்லும் வாகனங்கள் என்று சொல்றோம். வாகனம் என்று சொல்றது சரியோ? அப்ப இதுல தரையில் செல்லும் வாகனம் முச்சக்கர வண்டி, பேருந்து. முச்சக்கர வண்டி, பேருந்து. கடலில் செல்லும் வாகனம் பயணிகள் கப்பல், சரக்கு கப்பல். ஆகாயத்தில் செல்லும் வாகனம் ஆகாய விமானம், உலங்கு வானூர்தி. விசேட பாதையில் செல்லும் வாகனம் தொடருந்து. விசேட பாதையில செல்லும் வாகனம் தொடருந்து. இப்ப தரையில போறேன்டா வீதியில ரோட்டில போறது. கடல்ல என்னதுன்னா கடலுக்குள்ள. இப்ப நாங்கள் நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா போட்டில தான் போகணும். என்ன இன்னும் அந்த இடத்துக்கு கிடக்கிறதுக்கு. அதோ போல நாங்கள் ஒரு இந்தியாவுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்குள்ள பயணம் செய்யணும்னு சொன்னா ஆகாய விமானத்துல தான் கூடுதலாக பயணிக்கிறோம். நாங்கள் இங்க இருந்து கொழும்புக்கு போறோம்னு சொன்னா நாங்கள் தொடர்ந்துல பிரயாணம் செய்யலாம். குறைந்த கட்டணத்தோட பிரயாணம் செய்வோம். சரியா? தொடர்ந்து அடுத்த செயற்பாடு பொது வீதிகள் சேதமடையும் சந்தர்ப்பங்கள். இப்ப பொது வீதியில பாருங்க, ரோட்டை கொத்துறது, அதுல உள்ள கல்லுகளை பொறிக்கொண்டு போறது, வாகனங்களுக்கு கல்லெறிகிறது. இதனாலேதான் அந்த வீதி என்ன செய்யும்? பாதிப்படையும். நடு ரோட்டில் விளையாடி கொண்டு நிற்கிறது. வாகனங்கள் போகும், ஆனா விளையாடி கொண்டு நிற்கிறது. இதனாலேயெல்லாம் பாதிப்பு ஏற்படும். குப்பைகளை கொட்டுறது, நாங்கள் எங்களோட வீடுகளில் இருக்கிற குப்பைகளை கொண்டு வீதியில கொட்டுறது. இதனால என்ன செய்யும்? வீதிகள் பாதிப்படையும். என்ன பாருங்க, வீதியில் கற்களை கலட்டி செல்லுதல். வீதியில இருக்கு ரோட்ல சில இடங்கள்ல பள்ளமா இருக்கு. மீனண்டு கேட்டா அதை கொத்தி 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 அதுல உள்ள கற்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் எங்கிட்ட வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்திடும். மற்றது பாதையில விளையாடுறது. சின்ன பிள்ளை பாதையில விளையாடுறது. வீதியின் ஓரங்களில் குப்பைகளை கொட்டுதல். வீதியின் ஓரத்தில் மெலசலம் கழித்தல். சில பேர் வீதியில ரோட்டிலேயே மெலசலம் கழிச்சிட்டு போயிடும். அதனால எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும். என்ன மழை வந்தது என்று சொன்னால் அது கரைஞ்சி காலில் எல்லாம் ஒட்டி நிறைய நோய்களை உருவாக்கும். சுற்றாடல் பாதிப்படையும். வீதியில் டயர்களை போட்டு எரித்தல். இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வீதியில போட்டு எரிக்கக்கூடாது. அது எரிய எரிய அதுல வர்ற சுவாலைகள் நாங்க சுவாசிக்க தொடங்கினோம் என்று சொன்னால் நோய்களை உருவாக்கும். போக்குவரத்து தடைப்படும். போக்குவரத்து என்ன செய்யும்? தடைப்படும். அப்ப வீதியில டயர்களை போட்டு எரிக்க கூடாது. வீதியில் கற்களை கலட்டி செல்றது, பாதையில விளையாடுறது, வீதியில் ஓரங்களில் குப்பைகளை கொட்டுறது, வீதியின் ஓரத்தில் மெலசலம் கழிக்கிறது, டயர்களை போட்டு எரிக்கிறது. இதெல்லாம் பொது வீதிகள் சேதம் அடைவதற்கான சந்தர்ப்பம். அப்ப நாங்கள் இவ்வளவற்றையும் செய்யாமல் பாதுகாத்தோம் என்றால் பொது வீதிகள் நன்றாக இருக்கும். பொது வாகனங்கள் சேதமடையும் சந்தர்ப்பங்கள். நாங்கள் பஸ்ஸுக்குள்ள ஏறி இருந்து அந்த சீட் எல்லாத்தையும் கிழிக்கிறது. அந்த பஸ் வாகனங்கள பக்கங்கள் எல்லாத்தையும் கீறுறது. நாங்க சாப்பிட்டுட்டு இப்ப கச்சான அதுகள் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளேயே கோதுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு போறது. இதெல்லாம் பொது. மற்றது நோக்கி வீதியில வாகனங்கள் போய்கொண்டிருக்க சில பேர் என்ன செய்வினோம்? கல்லுகளால பொறுக்கி எறிவினோம். எறிஞ்சால் அங்க உள்ளுக்கு இருக்கிற மக்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுது. அப்ப பொது வாகனங்களை நோக்கி கல்லெறிதல், பேருந்து வண்டியில் ஆசனங்களை சேதமாக்குதல், பொது வாகனங்களில் கழிவுகளை போடுதல், இதெல்லாம் பொது சொத்துக்களை நாங்கள் பொது வாகனங்களை சேதப்படுத்தும் சந்தர்ப்பங்கள். நாங்கள் இவற்றை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தெரியும் என்ன? பொது வாகனங்கள் எல்லாருமே பயன்படுத்துற வாகனங்கள்.
அப்ப நாங்கள் இவ்வளத்தையும் செய்துட்டு போனோம் என்றால் இனி வாராக்கள் இதை எப்படி பயன்படுத்த முடியும்? பயணங்கள் செய்யும் போது நிகழத்தக்க விபத்துக்களும் அசௌகரியங்களும். பேருந்து வண்டி இடைநடுவே பழுதடைதல். இப்ப நாங்கள் போகும்போது சில நேரத்துல பேருந்து வண்டி பழுதடைஞ்சிடும். அப்ப இது ஒரு அசௌகரியம். சாரதியின் கவலையினத்தால் ஏற்படும் விபத்து. சாரதி ஏதாவது ஒரு இதனாலே தன்னுடைய திசையை நோக்கி வேற இடத்தே தனது மனதை திருப்பினாராயிருந்தால் விபத்துக்கள் ஏற்படும். அப்ப சாரதியின் கவலையினத்தால் ஏற்படும் விபத்து. போனை பாவிச்சு கொண்டு ஓடுறது, சிகரெட் பாவிச்சு கொண்டு ஓடுறது, அல்லது போதை தண்ணி போதையினாலே வாகனங்கள் ஓட்டுறது, அல்லது நித்திரையின்மையினாலே வாகனங்கள் ஓட்டுறது. இதனாலே விபத்துக்கள் ஏற்படலாம். வீதியில் வெள்ள நீர் தேங்கி நின்று, வீதியில வெள்ளம் தேங்கி நின்றாலும் விபத்துக்கள் ஏற்படும். அப்ப நாங்கள் அந்த வெள்ளத்தை என்ன செய்யணும்? தேங்கி நிற்காத மாதிரி சரியான முறையில வடிகால்களின் ஊடாக நீரை ஓட வைக்க வேண்டும். வீதியில் பிராணிகள் செல்வதால் ஏற்படும் விபத்து. வீதியில இப்ப நிறைய வாகனங்கள் பிராணிகள் போகுது, நாய்கள் போகுது, பஸ் மாடுகள் எல்லாம் போகுது. இதெல்லாத்தையும் என்ன செய்யறது? வீதியில விடக்கூடாது. இதனாலையும் விபத்துக்கள் ஏற்படும். உடைந்த போத்தல் துண்டுகள் காலில் குத்துதல். வீதியில கொண்டு வந்து உடைஞ்ச போத்தல் துண்டுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் வீதியில போட்டோமா இருந்தால் அந்த வீதியில பயணம் செய்கிறார்கள் என்ன செய்யணும்? தவறுதலாக அதுக்கு மேல காலை வைக்க காலில் புண் வந்துடும். என்ன அது போத்தலோடு வட்டி ரத்தம் ஓடும், சில நேரம் போத்தலோடு உள்ளுக்குள்ள போயிடும். இதனாலே எல்லாம் விபத்துக்கள் ஏற்படும். என்ன? நாய் கடித்தல். வீதியில் நிறைய நாய்கள் நிக்குது. அந்த நாய்கள் வந்து ஏதாவது கோபத்தில் வந்து எங்களுக்கு கடிச்சுது என்று சொன்னால் நிறைய ஊசிகள் போட வேணும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நிறைய நாங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். பேருந்து இல்லாமையால் பயணம் தாமதமாகும். சில நேரம் வீதியில நாங்கள் இருக்கும் எங்கேயாவது போக வேணும் என்று சொன்னால் நீண்ட நேரம் வர வேண்டிய பேருந்து அந்த டைமுக்கு வர இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால தாமதித்து வந்துட்டு, அதனாலேயும் என்ன செய்யும்? பிரயாணம் தடைப்படும். இப்ப பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் படம் போட்டிருக்குது. பேருந்து வண்டி இடைநடுவே பழுதடைதல். இதனாலே போக்குவரத்து பாதிப்படைகிற அசௌகரியம் ஏற்படும். சாரதியின் கவலையினத்தால விபத்து ஏற்படுதல். வீதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்றதுனால விபத்து ஏற்படும். வீதியில் பிராணிகள் செல்வதனால, உடைந்த போத்தல் துண்டுகளினால், நாய் கடித்தல், பயணம் இல்லாமையால், பேருந்து இல்லாமையால் பயணம் தாமதமா, இவ்வளவும் இருக்கிறதுனால பயணங்கள் அசௌகரியம் அடையும், போக்குவரத்து அசௌகரியம் அடையும். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? பேருந்து இடைநடுவே நிற்காதவாறு ஆரம்பத்திலேயே அதை சீர் செய்ய வேண்டும். இப்ப நாங்கள் புறப்படும் போது இந்த பேருந்தை சரிபார்க்க வேண்டும். ஓடும் சாரதி வந்து தன்னை தயார் நிலையில ஓட வர வேண்டும். நாங்கள் தயார் நிலை என்று சொன்னால் எந்த விதமான தேவையற்ற சிந்தனைகளும் இல்லாமல் போதைப் பொருளோ சிகரெட்டோ கைபேசியோ நித்திரையின்மையோ எதையுமே இல்லாதவாறு வாகனங்களை ஓட்ட வேணும். ஓட்டினால்தான் விபத்து ஏற்படாமல் இருக்கும். வீதியிலே வெள்ளம் தேங்கி நிற்காதவாறு வடிகால்களின் ஊடாக ஓட வைக்க வேண்டும். வீதியில பிராணிகள் செல்வதை, நிறைய பிராணிகள் வீதியில நிற்பதை தடை செய்ய வேண்டும். எல்லா மக்களும் தங்களோட பிராணிகளை தங்களுடைய வீட்டுக்குள்ளே வைத்திருந்தால் வீதியில் இருக்கும் பிராணிகள் குறைவாக இருக்கும். அதனால என்ன செய்யும்? விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். உடைந்த போத்தல் துண்டுகளை நாங்கள் வீட்டிலேயே ஒரு சிறிய கிடம் கொண்டு எடுத்து அதுக்குள்ள போட்டு மூடி வச்சு விடலாம். மூடாம வச்சமென்று ரோட்டில கொண்டு போட்டோம் என்றால் அது வீதியில் பயணம் செய்பவர்களைத்தான் பாதிக்கும். இப்ப நாய் கடிக்கிறது பார்த்துட்டோம். பேருந்து இல்லாமையால் அப்ப அந்தந்த நேரத்துக்கு பேருந்து வர வேணும், வராட்டியும் பிரயாணம் தாமதம் ஆகும். இப்ப நாங்க வீட்டுக்கு 5 மணிக்கு வீட்டை நிக்க வேணும் என்று சொன்னால் அந்த பேருந்து 5 மணிக்கு பிறகுதான் வந்தது என்று சொன்னால்
நாங்கள் இந்த டைம்ல விட்ட நிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும், எல்லாமே சரிவர சீர் செய்த பின்புதான் இந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். பயணங்களின் போது ஏற்படும் விபத்துக்களை தவிர்த்து நாங்கள் இப்ப பார்த்து நேர காலத்துடன் பயணத்தை ஆரம்பித்த நேரத்துக்கு முதல் பஸ் வரப்போன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு முதல் அந்த இடத்துக்கு போய் நிற்க வேண்டும். பாதையில் நடந்து செல்லும் போது வலது புறத்தில் நடக்கணும். நாங்கள் பாதையில நடந்து செல்லும் போது எப்பவும் எங்களுடைய வலது கை பக்கமாக நடந்து செல்ல வேண்டும். மற்ற பக்கமாக நடந்து போனோம் என்றால் எங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படும். சரியோ? நடந்து செல்லுதல், வலது புறத்தில் நடந்து செல்லுதல், பாதையில் மூத்தோரின் உதவியுடன் பயணிச்சு. சிறிய பிள்ளைகளாக இருந்தால் வீதியை கடக்க கூடாது. ஏன்னு சொன்னால் எதிரே வர்ற வாகனங்கள் உங்களை தட்டிவிடும். ஆனதுனால மூத்தோரின் உதவியுடன் என்று சொன்னால் அவர்கள் 2 புறமும் பார்த்து வாகனங்கள் தூர வருது என்று சொன்னாதான் உங்களை கடக்கிறதுக்கு ஒழுங்கு செய்வினம். இல்லை என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, டக்கண்ட குறுக்க ஓடினால் எதிரே வர்ற வாகனங்கள் இடிச்சிடும். பாதுகாப்பானவாறு வாகனங்களை பயணித்த ஆசனப்பட்டி, தலைக்கவசம், இருகைகளாலும் பிடிச்சு ஓடுறது போன்ற பாதையில பயணம் செய்கிற வாகனங்களை பயணிக்கலாம். சரியோ? பாதுகாப்பானவாறு வாகனங்களில் பயணம் செய்ய வேண்டும். இவ்வளத்தை நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்கலாம். சரி, என்னென்ன? நேர காலத்துடன் போகணும். நேரஞ்செல்ல போனோம்டா அந்தரப்பட்டு போவோம். ஐயோ நேரம் போச்சுன்னு போய் அந்த டென்ஷன்லயே போய்கொண்டிருக்கும் போதே ஏதாவது விபரீதம் நடந்துடும். பாதையில நடக்கும் போது வலதுபுறமாகத்தான் போக வேண்டும். இந்த பக்கம் போவோம் என்று சொல்லி போகக்கூடாது. நடந்து செல்லுதல், பாதையில் மூத்தோரின் உதவிட பயணம் செய்கிறது, பாதுகாப்பானவாறு வாகனங்களில் பயணம் வளம் செய்தோம் என்று சொன்னால் விபத்துக்களை தவிர்க்கலாம். பொருள்களை தூக்கும் முறை, ஆசனத்தில் அமரும் முறை, நடக்கும் முறை சரியான மெய்நிலைகளோட நாங்கள் செயற்பட வேண்டும். பாருங்க, நடக்கவர்கள் எப்படி நடக்கணும்னு பாருங்க. முதலாவது படம் நிமிர்ந்தபடி நடக்கிறார், அதுதான் சரி. ஆனால் பின்னால் இருக்கிற 2 படங்களும் பிழை. அதே போல இருக்கிற படத்தை பாருங்க, எப்படி இருக்க வேண்டும் என்று நிமிர்ந்த நிலையில சரியான மெய்நிலையோட இருக்க வேண்டும். அதுதான் சரியான படம். கோடு போட்டிருக்கு, அதுதான் சரியான படம். நடக்கும்போது எப்படி நடக்க வேண்டும், இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டும். சரியோ? இதெல்லாம் பொருள்களை தூக்கி செல்லும் விதம். சரியோ? இப்படித்தான் பொருள்களை தூக்கி கொண்டு நாங்கள் வீதியில நடந்து செல்ல வேண்டும். தோல்ல சுமந்து கொண்டு போவோம். புத்தக பேக்கெல்லாம் தோல்ல சுமந்து கொண்டு போறோம். தலையில மூட்டைகள், அதாவது சீனி மூட்டை, அரிசி மூட்டை, சீமெந்து, அதெல்லாம் தூக்கி கொண்டு போறது. நடக்க பாருங்க எப்படி நடக்கணும். நல்லா நிமிர்ந்து காலை வைத்து நடந்து கொண்டு போயிடும். ஒரு பொருளை தூக்கும் போது எப்படி தூக்குறேன் பாருங்க, கீழே இருந்து சரியான மெய்நிலையோட தூக்க வேணும். இவ்வளத்தையும் நாங்க செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. முதுகு வலியோ, சுளுக்கு ஏற்படுறதோ, கைகால் நோவு ஏற்படுறதோ, முள்ளந்தண்டு பிரச்சனை போன்றவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். நிமிர்ந்து நடந்தோம் என்று சொன்னால் நீண்ட நேரம் களைப்பில்லாம நடக்கலாம். நாங்கள் வளைஞ்சு சரிந்து அப்படி நடந்தோம் என்று சொன்னால் களைப்பு ஏற்பட்டுரும், நோவுகள் ஏற்பட்டுரும். அப்ப வேலை செய்ய முடியாமல் போயிடும். அப்ப சரியான மெய்நிலைகளோடு நாங்கள் நடக்க வேண்டும், இருக்க வேண்டும், பொருள்களை தூக்க வேண்டும். சரியா? இப்ப இவ்வளவு நேரமும் நாங்கள் பிரயாணம் என்ற அழகினூடாக நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறோம். எப்படி நடக்க வேண்டும், இருக்க வேண்டும், பொருள்களை தூக்க வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம். தரையில செல்ற வாகனம், கடல்ல செல்ற வாகனம், ஆகாயத்துல செல்ற வாகனம், விசேட பாதையில செல்ற வாகனம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இப்படி நாங்க நிறைய விடயங்களை இந்த பிரயாணம் என்ற அழகினூடாக சில பயிற்சிகளோட பார்த்திருக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.